சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தங்கவேலு பொறியியல் கல்லூரி மற்றும் டிஜே தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கல்லூரியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான KV தங்கபாலு பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். சென்னை காரப்பாக்கத்தில் மிகவும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களான தங்கவேலு பொறியியல் கல்லூரி மற்றும் டிஜே தொழில்நுட்ப கல்லூரி இயங்கி வருகிறது. தங்கவேலு பொறியியல் கல்லூரியின் 25 மற்றும் 26ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவும் டிஜே தொழில்நுட்ப கல்லூரியின் 19 மற்றும் 20ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவும் கல்லூரியின் கலையரங்கில் இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சரும் கல்வியின் தலைவருமான திரு KV தங்கபாலு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பிறகு துறை வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் கல்லூரியின் தலைவருமான திரு KV தங்கபாலு பட்டங்களையும் தங்க பதக்கங்களையும் வழங்கி பாராட்டினார். அதைத் தொடர்ந்து தங்கவேலு பொறியியல் கல்லூரி மற்றும் டிஜே தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களும் சான்றுகளும் வழங்கப்பட்டன. பட்டம் பெறுகிற ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த நன்னாள். இந்த இனிய பொன்னாளில் தங்கள் குழந்தைகள் பட்டம் பெறுகிற அந்த மகிழ்ச்சியான தருணத்தை சந்திக்கிற பெற்றோர்களுக்கும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த நாளாக இது கருதப்படும். நேற்று வரை மாணவர்கள், இன்று பட்டதாரிகள், நாளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நிபுணர்களாக, வல்லவர்களாக, வெற்றியாளராக மாற வேண்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய கல்வி குழுமத்தை பொறுத்தவரையில் ஏழை எளிய மாணவர்கள், நடுத்தர வகுப்பு மாணவர்கள், பெரும்பான்மையினர் இங்கே படித்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். எல்லோருக்குமான கல்வி, உயர்கல்வி என்று இந்தியாவில் இன்றைக்கு தமிழ்நாடு தான் அதிகமான பொறியியல் கல்லூரிகளை கொண்ட மாநிலம் என்பது மட்டும் ஒரு சதி அல்ல. இந்த செய்திக்கு பின்னால் இந்தியாவிலேயே அதிகம் பட்டதாரிகளை கொண்ட மாநிலமும் தமிழ்நாடு தான் என்று பெருமையோடு சொல்ல வேண்டும். உலகெங்கும் இருக்கிற பெரிய நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், செயலாக்க நிறுவனங்கள், பராமரிப்பு நிறுவனங்கள், பயிற்சி நிறுவனங்கள், இப்படி பல்வேறு கூறுகளில் பார்த்தாலும் இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தென் பகுதியிலிருந்து, தமிழகத்திலிருந்து படித்து பட்டம் பெற்ற மாணவர்கள் கோலோச்சுகிற காலம் இது. இதையடுத்து தங்கவேலு கல்லூரியின் முதல்வர் முனைவர் வெங்கடேசன் உறுதிமொழி வாசிக்க இளம் பொறியியல் மற்றும் MBA பட்டதாரிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பிறகு தங்க பதக்கங்களை வென்ற மாணவர்கள் சிறப்பு விருந்தினர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். We have gathered to celebrate 25th and 26th graduates day of Thangavelu Engineering College and 19th and 20th graduates of TJ Institute of Technology. I am happy to deliver princely address to this function. அறியாமை என்னும் இருளை போக்கி கல்வி என்னும் ஒளியை ஏற்றி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திய உங்கள் பெற்றோருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? Graduates, please stand up and give black clap. Say thanks to your parents. அந்திரியை தூண்டி உங்களை பிரகாசமாக எரிய வைப்பதற்காக நாங்கள் உறுதுணையாக இருந்தோம். Now this is your turn to give light to others. Dear graduates, it is the day where you get rewarded for all your hard work. It is the day to celebrate your achievements. It is the day you made your family proud. இந்த நிகழ்ச்சியில் டிஜே தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் முனைவர் சுப்புராஜ் மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் பங்கேற்றனர். It's my privilege to propose the vote of thanks on these proud of occasions on the 25th and 26th graduation day of Thangavelu Engineering College and 19th, 20th graduation day of TJ Institute of Technology. First, our heartfelt gratitude to Sri KV Tangabaalu sir for gracing this ceremony and for his inspiring message to our graduate students. Thank you, sir. Our sincere thanks to Dr. Subburaj for the warm welcome address
and Dr. M. Venkateshan for presidential address for the motivation to all of us today. A special thanks to faculty members, head of the departments, and supporting staffs for the both institution for the unwavering dedications and contributions. To all our graduate students and award winners, congratulations. This moment is a result of your hard work and motivations and determinations. We also thank to all the parents and guardians for this constant support and the media peoples for covering these memorable events.